யாதவ சேவா சங்கம் மிக சிறப்பாக முப்பெரும் விழாவாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பொங்கல் விழா மற்றும் கோகுல கிருஷ்ணா யாதவ சங்கத்தினுடைய சேவா சங்கத்தினுடைய வெள்ளி விழா, அதை போல சாதனையாளர்களுக்கு பாராட்டு விழா என்று இணைந்த 3 விழாக்களை முப்பெரும் விழாவாக நடத்தி உங்களை எல்லாம் இங்கே ஒரு சேர சேர்த்து அந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை நான் பெற்றமைக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் இன்று நடைபெறுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியை காலை முதல் இரவு வரை ஆன்றோர்கள் சான்றோர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள், இன்னும் வர இருக்கிறார்கள். அந்த வகையில் காலையில் மகாசபை கொடியை ஏற்றி சிறப்புரை நிகழ்த்திய தமிழ்நாடு யாதவ மகாசபையுடைய இளைஞரணி செயலாளர் பொட்டல் துரை யாதவ் அவர்களே மற்றும் ஐஎன்ஏ வீரர் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து சிறப்புரை நிகழ்ச்சி சென்றிருக்கக்கூடிய தொழிலதிபர் ராமலிங்க குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திருமதி அகிலா கண்ணன் அவர்களே, முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய மேலப்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சி செல்வராஜ் அவர்களே, பெருங்காக்கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் காசி யாதவ் அவர்களே, கோகுலகிருஷ்ணா யாதவ அறக்கட்டளையினுடைய தலைவர் பிஎம்சி இளையராஜா அவர்களே, கோகுலகிருஷ்ணா யாதவ அறக்கட்டளையினுடைய ஆலோசகர் CS லோகநாதன் அவர்களே, குத்துவிளக்கேற்றி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கக்கூடிய பெருங்காக்கோட்டை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவதார் சண்முகநாதன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு மலரை வெளியிட்டு சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு யாதவ மகாசபையின் மாநில தலைவர் திரு நாசிர் ராமச்சந்திரன் அவர்களே, இந்த அமைப்பின் மூலமாக கோகுலகிருஷ்ணா யாதவ சேவா சங்கத்தின் சார்பில் சாதனையாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டுதலை பெற்று ஏற்புரை நிகழ்ச்சி செய்திருக்கக்கூடிய அண்ணன் குரூப்ஸ் அண்ணன் கெங்காராமன் அவர்களே, ஆர்கே குரூப்ஸ் ஆர் கதிரேசன் அவர்களே, அன்றைக்கினிய தமிழ்நாடு யாதவ பேரவை முன்னாள் தலைவர் ஜி கண்ணன் அவர்களே, அன்றைக்கினிய முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அண்ணன் ராசியப்பன் அவர்களே, பேராசிரியர் திருநெல்வேலி சேதுபதி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்னோடு சிறப்பித்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய யாதவா கல்லூரியினுடைய மதுரை தலைவர் அண்ணன் ஜெயராமன் அவர்களே, சிவபூசையில் கரடியில் உடனடியைப் போல ஒரு நல்ல இன்னிசை கட்சியை நடத்துவதற்காக நம்முடைய திரைப்பட பின்னணி பாடகர் வி மகாலிங்கம் அவர்களும் அவர்களோடு இணைந்து அருணா அண்ணா அகிலா வழங்க இருக்கின்ற இசை நிகழ்ச்சி தொடங்குகின்ற நேரத்தில் நாங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டது உண்மையிலேயே எங்களுக்கு பெருமை அளிக்கிறது. கோகுலகிருஷ்ணா யாதவ சேவா சங்கத்தினுடைய நிர்வாகிக்கு கடந்த 1 மாத காலத்திற்கு முன்னர் என்னை சந்தித்து பெருங்காக்கோட்டையில் நடைபெறுகின்ற இந்த 30 விழா நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில்
தொடர்ந்து இந்த பொங்கல் திருநாளையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள், அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் நமக்கு நம்முடைய பகுதிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய உலக புகழ்பெற்ற சாவையல் மஞ்சு விரட்டு, அந்த மஞ்சு விரட்டை நான் தொடர்ந்து பல ஆண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகும் சரி, அதற்கு முன்னதும் அந்த மஞ்சு விரட்டில் ஈடுபாடு கொண்டவனாக அதை நடத்துகின்ற வேலுச்சாமி அம்பலம் அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவனாக இருந்து அந்த பொறுப்புகளை ஏற்று நானும் நடத்தி வருகின்ற காரணத்தால் அன்றைய தினம் மற்ற நிகழ்ச்சிகளை தவிர்த்து வந்தேன். ஆனாலும் நம்முடைய சங்கத்தினுடைய நிர்வாகிகள், நீங்கள் காலையிலிருந்து இரவு வரை நிகழ்ச்சி நடைபெறும், எந்த நேரத்திலாவது ஒரு சில மணித்துளிகள் எங்களோடு வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார்கள். அந்த கட்டளையை நிறைவேற்றுகின்ற வகையில் இன்று நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். குறிப்பாக இந்த சங்கம் தொடங்கப்பட்டு 25 ஆண்டுகளை கலந்திருக்கிறது என்பது பாராட்டுதலுக்குரியது. அப்படி அந்த 25 ஆண்டு காலத்தில் இந்த சங்கம் இந்த சமூகத்திற்கு, சமுதாயத்திற்கு, நம்முடைய கிராமத்திற்கு, இன்னும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் பல்வேறு வகையில் பெருமைப்படுத்தி இருப்பது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய கிராமத்தில் தோன்றிய ஒரு 4-5 தலைமுறைகளுக்கு முன்னர் யார் யார் இந்த ஊரில் இருந்தார்களோ அவர்களுடைய வாரிசுகளை எல்லாம் தேடி பிடித்து அவற்றையெல்லாம் தொகுத்து இன்றைக்கு ஒரு மலரை அவர்கள் தயார் செய்திருப்பதாக சொன்னார்கள். ஒரு ஆராய்ச்சியாளர் எப்படி 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் நம்முடைய தமிழர்களுடைய நாகரிகம் நகர நாகரிகமாக அமைந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழடி அகழ் ஆய்வின் மூலமாக நம்முடைய தமிழர்களுடைய நாகரிகம் வெளிப்பட்டிருக்கிறது. அதை போல நம்முடைய முன்னோர்கள், நம்மை உருவாக்கியவர்கள், நமக்கு அடித்தளமிட்டு தந்தவர்கள், அவர்களுடைய வரலாறுகளை தேடி பிடித்து கண்டுபிடித்து அவர்களையும் நினைவுபடுத்தக்கூடிய வகையில் இந்த மலரை அவர்கள் தயாரித்திருப்பது ஒரு ஆராய்ச்சியாளர்கள் எப்படி புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியிலே ஈடுபடுவார்களோ அதை போல அந்த குழுவினர் ஒரு சிறப்பான முயற்சியிலே ஈடுபட்டார்கள். நாமும் வாழணும், பிறரும் வாழணும், நம்முடைய பெருமைகளை நாம் பேச வேண்டும், பிறருடைய பெருமைகளையும் பாராட்ட வேண்டும் என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே தான் இத்தகைய செயல்களை இந்த சங்கம் செய்து வருகிறது. இன்னும் புதுமையாக இந்த ஆண்டு புதிய தம்பதிகளாக மணமுடித்திருக்கக்கூடியவர்களை எல்லாம் இந்த மேடைக்கு அழைத்து அவர்களை அறிமுகம் செய்து அவர்களையும் கௌரவிக்கின்ற அந்த பணியையும் இது செய்திருக்கிறார்கள். ஆக எல்லா வகையிலும் புதுமையும் இனிமையும் அதே நேரத்தில் வரலாற்று சிறப்புகளையும் நினைவு கூறுகின்ற இந்த கோகுல கிருஷ்ணா யாதவ சேவா சங்கத்தினுடைய செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது. அதை போல ஊர் பெரியவர்கள், இளைஞர்கள், அதே போல நடுத்தர வயதினர் எல்லோரையும் ஒரு சேர சேர்த்து ஒவ்வொருவர்களுக்கும் தேவையான ரசனைகளோடு கூடிய நிகழ்ச்சிகளையும் இந்த வேளையில் அரங்கேற்றுவது பாராட்டுதலுக்குரியது. உண்மையிலேயே ஏதோ ஒரு சின்னஞ்சிறு நிகழ்ச்சியாக இருக்கும் என்று தெரிவித்தால் நானும் இப்பொழுது வருகின்ற வரையில் இருந்தேன். ஆனால் வந்த பிறகு பார்த்தால் இது ஒரு மாநாடை எஞ்சுகின்ற அளவிற்கு பெருந்திறல் மட்டுமல்ல, எழுச்சியோடு உணர்ச்சியோடு நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். ஆகவே அந்த வகையில் இந்த உணர்ச்சியும் எழுச்சியும் தொடர்ந்து இன்னும் எதிர்காலத்தில் மேலும் உங்களுக்கு உருவாகுவதற்கு நான் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் விழாவும் இந்த கோகுல கிருஷ்ணா யாதவ சேவா சங்கத்தினுடைய வெள்ளி விழாவும் அதை போல பாராட்டு விழாவும்
சிறப்பாக அமைத்திருக்கிறீர்கள் என்பதை நான் நேரிலே கண்டு உண்மையிலேயே வியந்து போனேன். இத்தகைய 24 ஆண்டுகள் நீங்கள் நடத்திய நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள இயலவில்லை என்றாலும் கூட இந்த வெள்ளி விழா நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தகைய வாய்ப்பினை தொடர்ந்து கோகுலகிருஷ்ணா யாதவ சேவா சங்கம் தொடர்ந்து அந்த வாய்ப்பினை எனக்கு வழங்க வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளையும் இந்த நிகழ்ச்சியினுடைய செயல்பாடுகள் ஏதோ ஒரு இனத்திற்காக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய மக்களுக்கும் பயன்படுகின்ற ஒரு விழாவாக இருக்கின்ற இந்த விழாவில் உங்களை நான் எத்தனை முறை பாராட்டினாலும் தரும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி இந்த நிகழ்ச்சி இன்னிசை நிகழ்ச்சி இங்கே நடைபெற இருக்கிறது. அந்த இன்னிசை நிகழ்ச்சியையும் நிறுத்தப்பட்டு இப்பொழுது தொடங்கி வைக்கின்ற வாய்ப்பினை நம்முடைய கோகுலகிருஷ்ணா யாதவ சேவா சங்கம் தந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த இன்னிசை கச்சேரி தொடர்வதற்கு நான் இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு நான் சென்னை செல்ல வேண்டிய காரணத்தால் நானும் ஒரு சில நேரம் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.